இப்போது அந்த பீரியடில் தான் உங்களுக்கு அந்த அந்த எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த பீரியடில் தான் ஏதோ ட்ரபிள்ஸ்னால உங்களுக்கு அந்த மதமாற்றம் ஐடியா வந்தது. அதுக்கும் இதுக்கும் இல்லை அது இது நீங்கள் சொன்னது வந்து 2016. பட் நான் வந்து இன்ட்ரெஸ்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது வந்து 2011. ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி ஓகே. அந்த சேஞ்ச் எப்படி வந்தது? அது லைக் ஒரு நிறைய விஷயங்கள். இப்போ சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன், அப்புறம் ஜீசஸ்க்கு ரோசரி மாலை போட்டு ஒரு 1 இயர் ஃபாஸ்டிங் இருந்திருக்கேன். எல்லாமே எனக்கு எல்லா கடவுளும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒரு டைமில் சில அவமானங்கள்லாம் இருந்தது. கோயிலெல்லாம் வந்து எதிர்பார்க்காத ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாத ஒரு விஷயம்லாம் நடந்தது, நிறைய நடந்துகிட்டே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வாட்டி நான் வந்து மஸ்ஜித் போகும்போது எல்லோரும் லைனாக நின்று ப்ரே பண்ணாங்க. ஃபஸ்ட் டைம் போகிறேன், எல்லோரும் ப்ரே பண்ணுறாங்க. எல்லாருக்குமே தெரியுது நான் ஒரு ஆக்டர்னு. யாருமே உள்ளே என்கிட்ட பேசலை, அந்த உள்ள மஸ்ஜித் உள்ள யாருமே பேசலை. எல்லாருமே வெளியில் வந்து தான் பேசினாங்க, ரொம்ப பொலைட்டாக பேசினாங்க. யாருமே ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி கேட்கல. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இங்கே ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கோ, இங்கே எல்லாருமே சமமாக பார்க்குறாங்களோ அப்படின்றது எனக்கு ஃபஸ்ட் ஸ்ட்ராங்காக பட்டது. ப்ளஸ் அதுக்குள்ளே வந்துட்டா அவங்களுக்கு வெறும் கடவுளை தான் பெருசாக நினைக்கிறாங்க, மற்ற எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டி வந்தாலும் அவங்க பெருசாக நினைக்கல அப்படின்ற ஒன்று தெரிஞ்சுது. நம்ம நினச்சதை வேண்டதுக்கு, நம்ம நினச்சது வேணும்னு கேட்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு ஒரு டைம் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம நினச்சதை நம்ம ப்ரே பண்ணுறது யாரும் நம்ம பிடிச்சி தள்ளி விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லாமல் நம்ம எவ்வளோ நேரம் ப்ரே பண்ணிட்டு வரலாம். இது எல்லாமே இங்கே இருக்கும் போது இது நல்லா இருக்கே, லைக் சூப்பராக இருக்கே, லைக் யோகா மாதிரி இருக்கே அப்படின்றது எனக்கு அந்த டைமில் ஸ்டார்டிங்கில் புரிஞ்சுது. அப்புறம் அதை ஃபாலோ பண்ணும் போது என்னோடய பர்சனல் கேரக்டரும் எனக்கு வந்து கொஞ்சம் மாற ஆரம்பிச்சுது. அதில் இப்போ எல்லா இடத்துலையுமே நல்ல விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க. பட் இவங்க கொஞ்சம் ரொம்ப புரிகிற மாதிரியும் சொல்கிறாங்க. அவங்க பண்ணுறதும் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ வெளியில் என்ன தான் நான் அதை பற்றி அந்த மதத்தை பற்றி தப்பாக பேசினாலும் கண்ணில் பார்க்குறது தான் நம்புவோம்ல. கண்ணில் பார்க்க உணர்றது. ஆமாம், உணருது, கண்ணில் பார்த்து உணர்றல. ஸோ அது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. நம்மளோட பர்சனல் கேரக்டரே நல்லா பெட்டர் ஆகிட்டுருக்கேன்னு தோணும்போது அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். ஓகே. கேன் யூ கிவ் மீ ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் இதனால் உங்கள் கேரக்டர் எப்படி மாறி இருக்கு அப்படின்ற ஒரு மாதிரி நிதானம் வந்துருக்கா? ஒரு மெயினாக நான் சொல்லணும்னா வந்து ஹெல்பிங் மைண்ட். அதுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணணும்னு தோணும். பட் நம்மளுக்குன்னு ஒரு பேமெண்ட் வரும், பெரிய பேமெண்ட் வந்தாலுமே ஹெல்ப் பண்ணணும்னு தோணும். சின்னதாக ஒரு ஹெல்ப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான கார் வாங்குறதோ இல்லை நம்மளுக்கு தேவையான ஃபோன்ஸ் வாங்குறதோ அதில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக இருந்தது. பட் இதை நான் ஃபாலோ பண்ணும்போது இல்லை, ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரூல்ஸாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களோட சேலரியிலேருந்து நீங்கள் வந்து மக்களுக்குன்னு ஒரு 30% கொடுக்கணும், இல்லை ஒரு 15% கொடுக்கணும்னு ஒரு நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்துட்டு என்ன, ஆமாம், ஒரு ரூல்ஸ் மாதிரி. இப்போ இஸ்லாமில் நீங்கள் வந்து ட்ரிங்க் பண்ணக்கூடாதுன்றது வந்து ஒரு ரூல்ஸோ, போக் சாப்பிடக்கூடாதுன்ற ரூல்ஸோ, அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து மக்களுக்கு ஒரு போர்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஃபேமிலிக்கும், ஒரு போர்ஷன் உங்களுக்கும், ஒரு போர்ஷன் வந்து மக்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ரூல்ஸ் தான் அது. ஸோ அதை நம்ம கொஞ்சம் சீரியஸாக ஃபாலோ பண்ணும்போது எனக்கே தெரியுது தேவையில்லாத விஷயம்லாம் நான் வாங்குறது கட் பண்ணுறேன். அது போல் தேவையானவங்களுக்கு அந்த ஹெல்ப்பை நம்ம பண்ணுறோம் போது நம்மளுக்கு ஒரு நம்ம சூப்பராக ஒன்று பண்ணுறோம்டா அப்படின்னு தோணும்ல. ஸோ அது என்ன ரொம்ப மெச்சூரிட்டி ஆக்குது, இன்னும் கொஞ்சம் நிமிர்ந்து நிற்கிற மாதிரி பண்ணுது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இது ஒரு விஷயம் தான் இது. இந்த மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம கிட்ட 100 ரூபா கிடைச்சாலும் அதுலேருந்து நீ ஒரு 12 ரூபா நீ கண்டிப்பாக இல்லாதவங்க கொடுத்து தான் ஆகணும், இது பண்ணாதான் நீ ஒரு முஸ்லீம் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணும்போது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. லைக் ஸோ தேங்க்யூ ஃபார் எக்ஸ்பிளைனிங் தட் இன் அ வெரி நைஸ் வே. ஸோ அது எனக்கு ரொம்ப நம்மள டெவலப் பண்ணும்போது நம்ம அதை மாற்றி தானே. ப்ளஸ் எனக்கு அந்த கவலை ஏன் வரலன்னா, நான் மட்டும் தான் இருக்கேன், ஃபேமிலி எல்லாரும் அப்படியே தான் இருக்காங்க. இன்னமும் ஃபேமிலியில் போய் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா விபூதி எடுத்துன்னு வந்தானே என் தலையில் வைப்பாங்க, நானும் அன்பாக வாங்கிப்பேன். ஓகே சூப்பர் அப்படின்னு. ஸோ அதனால் அது இல்லை. இது வீட்லேயும் பூஜை ரூம் இருக்குது, சிஸ்டர்ஸ் அப்பாலாம் வந்து கும்பிட்ற பூஜை ரூம் அது ஒரு இடத்துல இருக்கும். எனக்கு பிடிச்ச ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எனக்கு பிடிச்ச ஒரு இஸ்லாமோட இது வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி அது விட்டுட்டோம் அப்படின்ற, நான் விட்டுருந்தாலும் என்னை சுற்றி இருக்கவங்க அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கும் அதில் அந்த ப்ரேயர்ஸும் எனக்கு இன்னும் வந்துட்டு தான் இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. பட் டஸ் இட் ஆல்சோ கிவ் யூ அ லிட்டில் பிட் ஆஃப் மெச்சூரிட்டி இன் ஹேண்ட்லிங் கொஸ்டின்ஸ்? லைக் இப்போ சில பேர் வந்து பர்சனலாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க உங்கள் பர்சனல் லைஃப் பற்றி, இது ஏன் நடக்கலை, அது ஏன் ஆகலை அப்படின்ட்டு. அதெல்லாம் நீங்கள் லைக் ஒரு இன்டர்வியூவில் உட்காரும்போது அதுக்கும் படத்துக்கும் ஆக்சுவலி கனெக்ஷன் இல்லை. பட் when they ask you those questions, do you feel like பரவாயில்ல கேட்டுட்டு போகட்டும், நம்ம ஏதோ ஒரு பதில் சொல்லலாம் அப்படின்ட்டு? பிகாஸ் நீங்கள் எஸ்ஏ சந்திரசேகரோட ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தப்போ அவர் உங்களை டைரெக்டாகவே கேட்டார்,
அண்ட் ஐ வாஸ் லைக் ஓகே இவர் கொஞ்சம் பாவமா இருந்தது உங்களை பார்த்தா பிகாஸ் நம்ம பர்சனல் டிசிஷன்ஸ் வந்துட்டு வெளியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஒரு கம்பல்ஷன் வரும்போது அதுவும் ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷனல் செட்டிங்ல அது சம்டைம்ஸ் இட் ஆக்வர்ட். இல்லை அது ஆக்வர்ட் தான் ஆக்சுவலி வந்து இது என்னோட பர்சனல் இது எதுக்கு ஒரு படத்தோட ப்ரொமோஷனில் இந்த கேள்வியாக கேட்குறீங்கன்னு இருக்கும். பட் என்ன விஷயம்னா இட்ஸ் ஓகே நான் எனக்கு ஆன்சர் பண்ண ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் இவங்க கொடுத்த இந்த டைமில் என்னோட ஆன்சர்ஸ் கிடைக்கிது. என்னோட ஆன்சர் வந்து 3 hours 4 hours இருக்குது. எனக்கு அந்த அளவுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நான் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன் இது வந்தது, எப்படி எனக்குள்ள வந்து எப்படி நான் இதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லுவேன். அதுக்கான நேரமே இல்லை. இங்கே நம்ம ஆன்சரை ஒரு 2-3 நிமிஷத்தில் கொடுக்கணும். இது மக்களுக்கு போய் எப்படி இந்த ஆன்சர் ரீச் ஆகும்னு தெரியாது. அந்த பயம் தான் இருக்குமே தவிர ஆன்சர் பண்ணுறதுல பயம் கிடையாது. அது அந்த ஜஸ்ட் டு கிளாரிஃபை, அந்த எஸ் சந்திரசேகர் வந்து அவர் டைரக்ட் பண்ண படத்தில் நீங்கள் நடிக்கும்போது இந்த கான்வர்சேஷன் நடந்தது இல்லை? கரெக்ட். ஒரு கெஃபேல உட்காந்து ஒரு இன்டர்வியூல